விஜய் முதல்வரானால் எல்லாரும் ஓனராகலாம். உதவி பெற்ற பெண் மகிழ்ச்சி பேட்டி. சென்னை தாம்பரம் அருகே உள்ள முடிச்சூர் பகுதியைச் சேர்ந்த லட்சுமி என்ற பெண் 3 குழந்தைகளுடன் போதிய வருமானம் இல்லாமல் கஷ்டப்பட்டு வருவதாகவும், தனக்கு வாழ்வாதாரத்திற்கு உதவ வேண்டும் என பனையூரில் உள்ள தமிழக வெற்றிக் கழக அலுவலகத்திற்கு சென்று கட்சியின் பொதுச் செயலாளர் புஸ்லி ஆனந்தை சந்தித்து உதவி கேட்டுள்ளார். உடனடியாக விஜயின் கவனத்திற்கு கொண்டு சென்ற புஸ்லி ஆனந்த், செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட தொண்டரணி தலைவர் கில்லி டி சரத்குமார் அவர்களுக்கு தகவல் அளித்து, முடிச்சூர் லட்சுமி நகர் பகுதியில் தளபதி தேநீர் கடை அமைத்து அந்த பெண்ணிடம் ஒப்படைத்துள்ளனர். புதிய தேநீர் கடையை புஸ்லி ஆனந்த் திறந்து வைத்து டீ போட்டு வியாபாரத்தை தொடங்கி வைத்தார். தனக்கு உதவிய தவினருக்கு நன்றி தெரிவித்த லட்சுமி, வாழ்வாதாரம் இல்லாமல் இருந்த தனக்கு உதவிய தமிழக வெற்றி கழகத்தினருக்கு நன்றி தெரிவித்து, விஜய் முதலமைச்சரானால் என்னை போல எல்லோரும் ஓனராகலாம் என மகிழ்ச்சியாக தெரிவித்தார். என் பேர் லட்சுமினா. எங்களுக்கு வாழ்வாதாரம் இல்லை. நாங்கள் வேலைக்கு போனாதான் சாப்பாடுன்ற மாதிரி இருந்துச்சு. நாங்கள் நிறைய இடத்துல எழுத்து கேட்டோம், யாரும் செய்யலை. எங்களுக்கு நாங்களும் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இருக்கும் போது தான் அண்ணன் கட்சி மீட்டிங்க்கு சொல்லியிருந்தாங்க. விழுப்புரத்தில் நடந்ததெல்லாம் மாநாடு அது சொல்லியிருந்தாங்க. அது சரின்னு சொல்லிட்டு அங்கே போனோம். அங்கே நிறைய பேர் நம்பர்லாம் போட்டிருந்தோம். அதெல்லாம் கால் பண்ணி கேட்டோம். எல்லாம் பாண்டிச்சேரி ஏதோ ஊர்லாம் சொன்னாங்க. சொன்ன உடனே இந்த ஊர் சொன்னாங்க, பனையனூர் போய் கேளுங்க, அண்ணன் ஹெல்ப் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அங்க போனோம். ஆனந்த் சார் இருந்தாரு. நாங்க போய் கேட்ட உடனே எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாரு. டீ கடை வச்சுட்டு இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்குண்ணா. யாருமே செய்ய முடியாது, இவங்க செஞ்சிருக்காங்க. ரொம்ப பெருமையாவும் இருக்கு. நான் வார சம்பளத்துக்கு தான் வேலைக்கு போயிட்டு இருக்கேன். பசங்களாம் ஹாஸ்டல்ல தான் படிச்சுட்டு இருந்தாங்க. இப்ப நான் ஸ்கூல்ல இங்கதான் சேர்க்க போறேன். வேலைக்கு போயிட்டு நீங்க ஓனர் ஆயிட்டீங்க. அண்ணன் முதல்ல நான் அமைச்சரா, ஆனா எல்லாருமே ஓனர் ஆயிடலாம் சொல்ல வரேன்.